மச்சி, சென்னையில என்ன மேட்டர்னு தெரியல, இந்த ஏரியால மட்டும் சூப்பர் குஜிலிஸ். என்ன சாப்பிடறாளுன்னு தெரியல, சரியான விளைச்சல் மச்சி. அதை எங்கிட்ட கேள்றா. பகல்ல மோரு, நைட் ஆனா பீர். இவன் பொங்கிட்டான். நிறுத்துக்கிறான். ஏனால பாத்திருக்கீங்கல்ல? ஐயோ ஆமா, அவளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 6 வித்தியாசம் சொல்லுங்கடா பாப்போம். உங்கள எவனாவது ஆம்பளையா இருந்தா சொல்றா பாப்போம். வேணாடா சங்கரு. ஒரு எலும்பு கூட்ட உடைச்சோம்ன்ற அவ பேர் உனக்கு வேண்டாம். வேண்டா, உனக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்குதுன்றதே ஒரு வித்தியாசமான மேட்டர் இல்லையா? அதுல என்ன பெரிய 6 வித்தியாசம்? இத பார், ஐஸ்வர்யா ராய்க்கும் உன் ஆளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அதை வேணா நான் சொல்றேன். சொல்லு. ஏய், ஐஸ்வர்யா ராயி உலக அழகி, ஓ ஆளு உள்ளூர் கிழவி. என்னடா இது? குட். இந்த வாரம் மிஸ் பண்ண நினைச்சேன், வந்துட்டேன். கீப் இட் அப். How about a long beer? என்னடா ஊருக்கு எடுத்து சொல்றாங்க? போலடா, கேன்சல் பண்ணிட்டேன். டேய், வேற எங்கேயாவது போலாம்டா. ஏன், இங்க என்ன ப்ராப்ளம்? தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம். சிட்டில ஓடுற எல்லா படமும் பார்த்தாச்சு. டைட்டானிக் 8 தடவை பார்த்துட்டேன். படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரனோட அதிக அளவு பார்த்துட்டோம் நாங்க. ஏற்கனவே நம்ம தான் டைட்டானிக்ல இருக்கோம்ல. டேய், நீ மட்டும் இல்லடா, நம்ம ஊர்ல எல்லாருமே சாயந்தரம் 7 மணிக்கு மேல டைட்டானிக்ல தான் இருப்போம். ஆனா இதே மூட்ல தியேட்டருக்கு போனோம்னு வை, எல்லாமே தலைகீழ தான் தெரியும். சங்கர், நீ வரியா? ஓகே. ஏய் சங்கர், சாரிடா. பாய். ஏய், இவன் ஒரு படத்தை ஒரு தடவை மேல பார்க்க மாட்டான். வசந்த் கூப்பிட்ட உடனே ஓடுறான் பாரு. டேய் விடுறா, அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். டிக்கெட் நான் அரேஞ்ச் பண்ணுவேன், நீ பார்க் பண்ணிட்டு வா. சரி. சார், டைட்டானிக் டிக்கெட் எக்ஸ்ட்ரா தான் இருக்குமா? சரி சார், என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். சார், என்னங்க டைட்டானிக் டிக்கெட் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட் வேணுமா? உங்ககிட்ட இருக்கா? எவ்வளோ? 50 rupees. அதே வேலைக்கா? சார், நான் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன்ல. தேவி பாடேஸ்வர் பிளாக்ல வித்தா சுளுக்கு எடுத்துருவாங்க. ரிசர்வேஷன் பண்ண கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு, அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே. சாரி. சங்கர், இதோ டிக்கெட். பாப்பலாம். ஓகேடா. ஹலோ சங்கர், டைட்டானிக் ரொம்ப நல்ல படம். 3 மணி நேரம் ஓடும். டென்ஷன் ஆகாம பாரு. என்ன புரியலையா? டிக்கெட்டு நான் கொடுத்தது. சங்கர், சங்கர், எதுக்குடா டிக்கெட் கழிச்ச? யார் அவன்? சொல்ற அளவுக்கு அவன் ஒன்னும் பெரிய மனுஷன் கிடையாது. நீ வா. இதெல்லாம் பேக் பண்ணுங்க. ஓகே சார். கீதா, நீ போய் விண்டோஸ் 95 புக் வாங்கிட்டு வந்து பேக் ஷாப்ல இருக்கு. ஓகே பிரியா.
அந்த பேக் எவ்வளோ? ஏய், விண்டோ 95 புக் கிடைச்சிருச்சு. வா போலாம். போலாம். ஆமா, உன் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போறியே, உன் செலக்ஷன் உங்க வீட்டுல பிடிக்குமா? எங்க வீட்ல எல்லாமே என் செலக்ஷன் தான். சார் மிஸ் பண்ணிட்டீங்களா சார்? என்ன சார்? நில்லு. எங்க போயிட்டு வர? ஏன் இவ்வளவு லேட்? இப்பதான் உனக்கு கிளாஸ் முடிச்சுதா? அண்ணா, அண்ணனாவது தொண்ணனாவது வர வர நீ பண்றது சரியில்லை. அம்மா கொடுக்குற செல்லத்துல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற நீ. ஹலோ பிரதர், இப்ப நான் கொஞ்சம் பேசலாமா? இருங்க, என் பர்ச்சேஸ் 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. உங்க சைஸுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கதா 3 மணி நேரம் ஆச்சு. இந்த சைஸ்ல பேண்ட் ஷர்ட் எந்த ஊர்லயும் கிடையாது. கேட்டா பயப்படுறாங்க. இது கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடாதா? ஏய், தங்கச்சின் பாக்க உடம்ப கிண்டல் பண்ற நீ. என்ன இது? என்ன இங்க சந்தை கடை மாதிரி? என்ன பொண்ணு? அம்மா, இது பாரு, நான் ஷாப்பிங்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்து எப்படி கத்துற பாரு. என்னடா இவ என்னைய அடிச்சுடுவா போல இருக்கு. என்னடா நடந்துச்சு? ஷாப்பிங் தானடா போயிட்டு வந்தா? அதெல்லாம் ஓகேமா. இவனை பார்த்து குண்டு குண்டுன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் மன்னிக்க முடியாதுமா. நீ குண்டு தானே? பாருங்கம்மா. ஆழாத. உண்மைதானடா சொன்னா ஒத்துக்கோ. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒத்துக்கலாம். சரி. 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்படி தான் இருப்ப. போடா டேய், அப்ப பாத்துக்கலாம். அம்மா, இவ்வளவுதான்டா கம்ப்யூட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். கிளாஸ் முடிக்கிற மாதிரி இருக்கு, போலாமா? ஒரே ஒரு டவுட். இந்த ஆர்வத்தை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன் டிவி வருமா? டிஸ்கவரி சேனல்ல வர்ற காட்டு ஓனா மாதிரி இருந்துகிட்டு என்ன கேள்விடா கேக்குற? டேய், உங்க அப்பா அநியாயமா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டாரடா. உனக்கு சேனல் வைக்க தெரியலன்னு சொல்லி என்ன அநியாயமா கொலை நினைக்காத. போ. நான் ட்ரை பண்றேன். யாரை ட்ரை பண்ண போற? ஹாய். இருக்கட்டும் பா. ஹாய்டா. ஹாய் ராமு. சங்கர், இன்னும் எவ்வளவு டைம் ஆகும்? 2 minutes. உனக்கு 5 minutes வரண்டா. என்ன சாஃப்ட்வேர் வேலை பண்றீங்க? நான் C++ கேக்குறேன். C++. நீ டிவி தான். ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் டைம் இஸ் ஓவர். சங்கர், என் டாக்டர் மேரேஜுக்கு நீங்க எல்லாம் கோவா வர்றீங்களா? வரோம் சார். ரொம்ப முக்கியமானவங்க மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நீங்க கட்டாயம் வரணும். டிக்கெட்லாம் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வசந்த், அவசியம் நீங்களும் வந்துருங்க. கோவா இஸ் நைஸ் பிளேஸ் டு விசிட். கண்டிப்பா வந்துருங்க. என்ன? பாய் சார். டேய், அவரும் கைடு மாதிரி நம்ம கூப்பிடுறாடா. ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம்டா. என்னடா வசந்த்? சங்கர், நீ வரியா? நான் வரலடா, வேலை இருக்குடா எனக்கு. உன் வேலை என்னன்னு தெரியும். நீ வர. டன். வசந்த், மேட்ல பத்தி தெரியுமா உனக்கு? ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அப்படியே வா. இததான் எதிர்பார்த்தேன். கோவாலி இருக்குது. ஐயா, தமிழ் மேட்ரு உலகம் பூராகுதுமா. சூப்பர்பா. சங்கரே, நீ பத்தி ஒரு பாட்டு எடுத்து விடு. எடுத்து விடுப்பா. ஓடா டே சங்கர், பாட்டுல வர பாருங்க. அது அப்படா. ஓஹோ, இப்ப நீ பாட்டு பாடுற.
Hello, excuse me. Do you remember me? கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா? நீங்க நம்புறீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, முதல்ல உங்களை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். அப்புறம் இங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல, இப்ப இங்க. நீங்க? ஐ எம் வசந்த். நேட்டிவ் பிளேஸ் கோயம்புத்தூர். இங்க பிஏ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கிறேன். எதுக்கு மெட்ராஸ்க்கு வந்து சொன்னீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. முதல்ல அந்த வேலையை பாருங்க. ஆட்டோ ராதாகிருஷ்ணன் ரோடு வருமா? உட்காருமா.